இந்த நடிகர் டிபார்ட்மெண்ட் 40 நாள் நடித்தா தான் சோறு திங்க முடியும். அவங்க 2 பேரும் எல்லாமே லிமிட்டட் படங்கள் தான் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லா படங்களும் அவங்க ஓகே பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு அவர் ஹீரோ பண்ணுவார், இல்லாட்டி பெரிய ஹீரோக்களோட பண்ணிட்டு போடுவார். ஏன்னா அவருக்கு வந்து காம்படிஷன் வந்து இருந்தாலும் இன்றைக்கி அவர் ட்ரெண்டில் இருக்கார். அப்போ 100 படம் நடித்து இன்கம் இல்லை, ஜீரோ, ஒன்றும் வருமானம் இல்லை. 5 வருஷத்தில் பிஞ்சு போனால் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த யங் இருக்கிறவர்கள் அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க, இந்த கேரக்டரை இப்படி போல்ட்டாக அடிக்கிறதுக்கு டிஎஸ்ஆரை கூப்பிடணும். ரஜினி சார் 10 ஆர்டிஸ்ட்டை தத்து எடுக்கணும், எடுத்து அவருக்கு கொடுத்த இறைவனுடைய புகழை அதை பிளஸ்ஸிங் பண்ணணும். யார் வேணாலும் இருக்கலாம். த்ரிஷா நயன்தாராவுக்கு பிறகு பண்ண அத்தனை படங்களும் அவர் ஹிட் ஆகியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சினிமாவோட பிரச்சனைகள், சில பேருடைய ஒத்துழைப்புகள், இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா டாப்பில் எப்பயோ ஆக வேண்டியது. சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் குணச்சித்திர கதாபாத்திர நடிகர்கள் மற்றும் நகைச்சுவை நடிகர்கள் பலரையும் நாதஸ் நேர்காணல் நடத்தியது. அந்த வகையில் தற்போது நம்முடன் இருப்பவர் இரண்டையும் சேர்ந்து கலக்கி கொண்டிருக்கும் கரண்ட்ல உள்ள ட்ரெண்ட்ல உள்ள ஒரு நடிகர் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம். 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 குறிப்பா பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னைக்கு நடிகர் அஜித் கூட ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல இருப்பேன். இதுல என்ன ஒண்ணா, எல்லா டைரக்டரும் நான் பணக்காரனா இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டேன்ட்டாங்க. கோடியாக பெறலும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இன்னும் அவங்களோட நான் ட்ராவல் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ அவர் வந்து 100 கோடி ரூபா படம் பண்ணுறாரு, அவரோட ஒரு கப் காபி சாப்பிட்டா கூட சார் வாங்கன்னு சொல்லி ஒரு லோக்கல் ஷாப் கூப்பிட முடியாது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு நான் மரியாதை கொடுக்கணும். இப்போ சேதுபதி டைரக்டர் என்னை வந்து ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பண்ண அந்த படம் இப்போ 50,000 என்னன்னா அவர் கூப்பிட்றதுக்கே தயங்குறாரு. நம்ம பார்த்த ஆர்டிஸ்ட்டு, நம்ம வளர்த்து விட்ட ஆர்டிஸ்ட்டு, இவரை நம்ம கம்மி பண்ணி கேட்டால் நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுது. அவர் கூப்பிடவே இல்லை. நானும் கேட்டேன், சார் நான் ஃப்ரீயாக வெள்ளால் பண்ணுறேன்ட்டேன். டிகேஎஸ் நீங்கள் வந்து பழைய பேர், நீங்கள் ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டீங்க, அதுக்கு தகுந்த கேரக்டரில் நான் வைக்கணும், இல்லாட்டினா ஏன் மரியாதையே எனக்கு இதாகிடுன்னு ஒரு அதான் அதுதான் தமிழ் பண்பாடு. நம்ம எவ்வளோ தான் வளர்த்து விட்டாலும் அவங்கள அந்த ஸ்தானத்தில் யூஸ் பண்ணுற விதம். ஆதிக் ரவிச்சந்திரன் படம் அத்தனை படத்துலையும் இருப்பேன். பட் என்னென்னா அவர் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து மார்க் ஆண்டனியில் ஒரு 15 நாள் ஷாட்டு, 15 நாள் ஷூட் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எடுத்தது ரிப்பீட் காமெடி மாநாடு மாதிரி. எப்போ பார்த்தாலும் போய் எஜ்ஜே சூர்யா சாரை திட்டணும், விஷால் சாரை திட்டணும். இதுதான் ரிப்பீட்டு. ஒரு நாள் ரிப்பீட் பண்ணால் 2 நாள் பண்ணிட்டா அப்புறமேலே எனக்கு என்ன டெய்லி ரிப்பீட்டாக வருது, சரி இது ஏதோ கட் பண்ணுவாங்க போல இருக்குன்னு பயந்தேன். ஒரு சில இது கட் ஆகிடுச்சு. பட் அதில் ஒரு 15 நாள் என்னால் பண்ணியிருக்க முடியும். அதில் வந்து ஆனால் நான் சரியாக ஃபாலோ பண்ணலை. அது இன்னுமே பண்ணணும். எங்கே அதுக்குள்ளே தான் இந்த வேறு ஏதாவது வருமானத்தை தேடும். வருமானம் பத்த மாட்டேங்குது. சினிமாவில் எங்கே வருமானம் இருக்குது? வருமானமே கிடையாது. பிராண்டு, புகழ், பேர். இன்றைக்கி எனக்கே 10-15 கோடி பேர் தெரியும், என்ன தெரியும், ஆனால் எனக்கு யாரையும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன். இது காரணம் வந்து யூத்து. நிறைய படங்கள் நீங்கள் சொல்லலாம், கிட்டத்தட்ட 100 படங்கள்ல 80% வந்து யூத் அண்ட் யங் ஜென்ரேஷன் கிரியேட்டர்ஸ் தான். நீங்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் அவரை பற்றி பகீரா படங்கள் ப்ரொமோஷன்லாம் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தீங்க. அவர் வந்து அஜித் சாரோட ஃபேனுன்றதை நிறைய இடத்துல பதிவிட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஃபேன் பாய் அஜித்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் நான் இருப்பேன்னு உறுதியாக சொல்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய வளர்ச்சியை? சார் அவர் வந்து அவங்க அப்பா வந்து போட்ட விதை சினிமாவில். கிட்டத்தட்ட அவர் சார்கே செல்லுமணி சாரோட அசிஸ்டண்ட்டு. 30 ஆண்டு காலங்கள் அவங்க அப்பா இந்த சினிமாவுக்கு விதைச்ச விதை மகனை கொடுத்துருக்குது. மகன் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அடுத்தடுத்து வழக்கம் போல் சினிமா சோதனைகள் அவருக்கும் நடித்த நல்ல நடிகர் அவர். அந்த பகீராவில் நானும் அவர் தான் காவிடத்தில். அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் தடைகள் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டோட. அவங்க அப்பாவும் இன்றைக்கும் ஒரு ஈகோ பார்க்காம தன் மகனுக்காக தன்னையே கோ டைரக்டராக மாற்றிக்கிட்டார். இன்னும் அவரும் படம் பண்ணுவார்.
ஸோ அது மாதிரி ஒரு குழந்தை மனசு, காமெடி மனசு, அவரும் சரி, ஆடை ரத்னகுமார் சரி, ஒரு பர்டிகுலர் பீப்புள். இன்னும் ஒரு 10 பேர் சொல்லலாம். இவங்க வந்து கான்ஃபிடென்ட் தான். இன்றைக்கி இருக்கிற யூத் கான்ஃபிடென்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு அவங்களுக்கிட்ட சரியான பிளாட்ஃபார்ம் அமையலை. என்ன தான் டாப் 10 ஹீரோஸோட ப்ரொடியூசர் நல்லா அமைஞ்சாலும் அடுத்த நிலை யாதிக்கு ரவிச்சந்திரன் சாரெல்லாம் எப்போவே ஹிட் ஆகிருக்கும். அவர் வந்து கிட்டத்தட்ட த்ரிஷா நயன்தாராவுக்கு பிறகு பண்ண அத்தனை படங்களும் அவர் ஹிட் ஆகியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சினிமாவோட பிரச்சனைகள், சில பேருடைய ஒத்துழைப்புகள் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா டாப்பில் போய் எப்பயோ ஆக வேண்டியது. இப்போ ஆனது மிகப்பெரிய சந்தோஷம். கமிட் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஷூட் ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, இனிமே தான். ஓகே ஓகே. யார் காமெடி என்ன அதில் இருக்கா? நீங்களாக தான் இருப்பீங்க. நானும் கின்ஸ்லியோட ஒரு 10 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோகிப் சாரோட 10 படம் பண்ணி. யோகிபாபு சார் ஒரு நல்ல மனுஷங்க. அவர் எல்லாரும் சொல்கிறாங்க 5 லட்சம் வாங்குறாரு, அந்தளவுக்கு ஒருத்து போடுறாரு, உழைப்பு கொடுக்குறாரு எல்லா படங்களையும். அவர் அளவுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவரை கூப்பிட்றாங்க. ஹீரோ இல்லாத படங்கள் கூட உண்டு, யோகி பாபு சார் இல்லாத படங்கள் தேட்டர். அந்த அளவுக்கு உழைக்கிறாரு. எனக்கும் ஆசை தான் அவரோட ட்ராவல் பண்ணாலும் கேட்டேன். சார் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க, என்ன சேர்த்து காமெடி பண்ண வேண்டியதானேன்னா ஒரு 4 படம் சொன்னார். அதுக்கப்புறம் வரல. அது நடிகர்களுக்கு இன்னும் ஒரு யூனிட்டி வேணும். 5 காமெடியன் சேர்ந்து ஒரு டின்னர் போகணும், வளர்கிற காமெடியன் சேரணும். அதே மாதிரி ஒரு நடிகரும் தத்து எடுத்துக்கணும். ரஜினி சார் 10 ஆர்டிஸ்ட்டை தத்து எடுக்கணும். எடுத்து அவருக்கு கொடுத்த இறைவனுடைய புகழை அதை பிளஸ்ஸிங் பண்ணணும். யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு 10 ஆர்டிஸ்ட்டை தத்து எடுத்து அவரை டெவலப் பண்ணணும். கமல் சார் எடுக்கலாம், விஜய் சார் 20 ஆர்டிஸ்ட்டை தத்து எடுக்கலாம். சினிமாவில் வந்து நான் இதை வந்து பொதுவாக சொல்கிறேன், எனக்காக சொல்ல. விதி யாரையும் மாற்றாது. என்னுடைய சுக்கிர திசை இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திர திசை, சூரிய திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை. வரிசையாகவே நான் தோல்விப்பட்ட காலங்கள் உண்டு. சனி திசையில் பிறந்து, புதன் திசையில் வளர்ந்து, கே திசையில் ஆலயம் கட்டி, சுக்கிர திசையில் சினிமா வந்து, அடுத்து சந்திர திசை, சூரிய திசை எல்லாமே வளர்ந்து வர்றது. அப் டு 80 வரலையும் இராணுவ பாதுகாப்போடு வரும். நிலாவில் வீடு வாங்க ஜோசியம் சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவேன் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இல்லை. கட்டங்கள் காலகாலத்தில் தன் கிழமையை செய்யும். நம்ம தலையில் எழுதுகிற விதியை யாராலும் மாற்ற முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம். வெங்கடேஷ் சார் சொன்னல, அவர் டைரக்டாக கனவுல கூட நினைக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகளும் அவர் செய்த பாவங்களும் கர்மாக்களும் புண்ணியங்களாக வரும். அது சாமி இருக்கு, நானே சாமி முழு ஆன்மீகவாதி கிடையாது, அதே மாதிரி முழு ஆதங்கவாதியும் கிடையாது. எது ஆதங்கம்? நாத்திகவாதி, சாரி, நாத்திகவாதியும் கிடையாது, ஆன்மீகவாதியும் கிடையாது. மனிதனாக பிறந்தால் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அடையணும். அதுதான் நான் சொல்லியிருப்பேன். விருச்சிக ராசின்னா மோடி விருச்சிக ராசி தான். பாரத பிரதமர் அவர் ராகுல் காந்தி சார் விருச்சிக ராசி தான். ராகுல் காந்தி சார் பாருங்க, வாழ்க்கையே அர்ப்பணம். அவ்வளோ பெரிய விருச்சிக ராசி. அது மாதிரி எனக்கு விருச்சிக ராசி வரும். அந்த என்னை பொறுத்தவரையிலையும் இப்போ தமிழ் சினிமாவை பற்றி நினைக்கிறது என்னென்னா, அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் போய் ஒரு ஹேண்டிகேப்போ ஒரு பூவர் வில்லேஜோ விவேக் ராய் தான் பண்ணார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மலைவாழ் மக்கள், அந்த மக்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி மக்களை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வாழ்வு கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செய்ய வேண்டும். 30% 40% டேக்ஸ் கட்டுறோம். அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, ஆல் பீப்புள் இருக்காங்க. அவங்க செய்வாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை நடத்துகிறவங்க தான் சர்வீஸ் பண்ணணும், அதுதான் விதி. பட் சினிமா ஸ்டார்ஸு, சினிமா துறையில் உள்ள ஒவ்வொரு நலிந்த நடிகர்களை அடாப்ட் பண்ணணும். பண்ணி தனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை, தனக்கு கிடைச்ச ஒரு நிம்மதியை, தனக்கு கிடைச்ச பேரானந்தம். சினிமா வந்து பேரானந்தம். அவர் சொல்லுவார்ல யோகாவில், அவர் பேர்னா ஆதித்யா யோகி வச்சு கும்பிட்றாரு, ஈஷாக், பேரானந்தம் பாரு, ஜக்கி வாசுதேவ். அது மாதிரி ஒரு மனிதனுக்கும் ஒரு பேரானந்தம் வரும். சினிமாவிலையும் பேரானந்தம். இப்போ நீங்கள் இந்த விஷயம் நலிவடைந்த கலைஞர்கள்னு சொன்னனால கேட்குறேன், இல்லை நடிகர் சங்கங்களுடைய பங்கு என்னவா இருக்குது? அவங்க என்ன பண்ணணும் நலிவடைந்த கலைஞர்கள்? நடிகர் சங்கம் விடுங்க, நடிகர் சங்கம் அதை விடுங்க. நான் நடிகர் சங்கத்தை வச்சு செய்கிறது வந்து அது காலங்கள் ஆகும். நடிகர்கள் வந்து
வளர்ந்து ஒருத்தர் 200 கோடி வாங்குறாரு, ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்கிறாரு. அப்போ அந்த நடிகர் சங்கங்கள் வந்து அது தனி ட்ராக்கு. நடிகர் சங்கம் அது 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 ஒரு ட்ராக். அதை பற்றி நம்ம இன்னும் பேசுவோம். நம்ம இன்னும் சம்பாதிக்கவே இல்லை. சம்பாதிச்சா தானே நடிகர் சங்கத்தில் கொண்டு அள்ளி கொடுக்குறான். சம்பாதிக்கவே இல்லாமல் யார் கொண்டு கொடுக்கறது? அள்ளி கொடுக்கும்போது தான் நடிகர் சங்கம் நம்ம கொடுக்கணும். ஒரு சங்கம், ஒரு கட்சி அப்படின்னு தான் கொடுக்கணும். கொடுக்குற தருணத்தில் நான் இல்லை. இப்போ வாங்குகிற தருணத்தில் தான் இருக்கிறேன். அதனால் நடிகர் சங்கத்தை வந்து டாபிக் பேசுவோம். இப்போ நான் சொல்கிறது வளர்ந்த டாப் 10 ஹீரோஸ். வளர்ந்த டாப் 10 ஹீரோ இஸ் பான் இண்டியா. ஒரு நம்ம துறையில், சினிமாங்கிற ஒரு துறையில், பேரானந்த துறையில் எவ்வளோ பெரிய மதிப்பு தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக, கலெக்டர், கமிஷனர், எவ்வளோ பெரிய மனிதனும், எவ்வளோ டென்ஷனும். ஒரே ஒரு செல்ஃபிங்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். பணம், புகழ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சொர்க்கலோகத்தில் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக நான் வளர்ந்து பொருளாதார இடத்துல வளரும்போது கண்டிப்பாக 10 நலிவடைந்த நடிகர்கள், தோல்வியுற்ற நலிவெல்லாம் அடையில, தோல்வி விட்டுக்கிறாங்க. தட்டி 10 பேரை கூப்பிட்டு ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் கொஞ்சம் அந்த படத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவங்க கொஞ்சம் இந்த வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 10 நடிகர், அதுக்கப்புறம் விட்டுடணும் 2 வருஷம் அடுத்த 10 நடிகர், அடுத்த 10 நடிகர். ஒவ்வொரு லெஜெண்டும், ஒரு சினிமா நடிகரும், ஒரு சினிமா நடிகையும் காமெடி நின்று வளர்த்து விட்டால் இந்த துறை சொர்க்கலோகமாகும். உங்களுடைய கருத்தை ரொம்ப போல்டாக சொன்னீங்க. இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இளம் இயக்குனர்கள்லாம் அவங்கள ஒரு ஆசிரியராக, ஒரு நீதிபதியாக, ஒரு அரசு அதிகாரியாக பார்க்குறாங்க. அந்த கேரக்டர் எழுதும் போதே நீங்கன்னு தோன்றது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தோணுதா, இல்லை இன்னும் நிறைய ரோல்ஸ் எனக்கு கொடுங்க, நான் எனக்கு அந்த தாகம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அது என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் அதை நடிக்கணும். கலெக்டர், கமிஷனர், தாழ்த்தார் மக்கள் விரும்புகிறது. அதாவது ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீப்புள் பல்ஸ் பார்ப்பார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணோம்னா ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி டைரக்டருக்கு இருக்குது, பொறுப்பு வந்து ஹீரோவுக்கு இருக்குது. பட்டு இந்த டைரக்டர் வந்து டிசைட் பண்ணுவார் பப்ளிக் யாருன்னு. அந்த இடத்துல என்னுடைய ஸ்பீச்சாக இருக்கலாம், இல்லை கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். உருவம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. உருவம் எனக்கு ஃபெயிலியர் தெரியும். ஐடின்னா ஐபிஎஸ்னால் அப்படி இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் தப்பு. ஐபிஎஸ்னால் 6 அடி தான் இருக்கணும், ஐஏஎஸ்னால் 6 அடி, அப்படியெல்லாம் கிடையாது. மனிதனாக பிறந்தவனுக்கு உயரம் ஒரு தடை இல்லை, உருவம் ஒரு தடை இல்லை, அழகு ஒரு தடை இல்லை. அவனுடைய முயற்சி மட்டும்தான் அவனுக்கு. ஸோ அதனால் அதை வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு உடைச்ச ஒரே ஒரு மாமனிதன் அருண்குமார். ஒரு மனிதனுக்கு அதை உடைச்சார். அதை உடைச்சோடனே தான் இன்றைக்கி டேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த யங் இருக்கிறவர்கள் அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க, இந்த கேரக்டரை இப்படி போல்ட்டாக அடிக்கிறதுக்கு டிஎஸ்ஆரை கூப்பிடணும். அது கொடுத்தது சேதுபதி படம். சேதுபதி, அருண்ராஜா காமராஜ் பண்ண இதாக இருக்கலாம், ஆடை ரத்னகுமார் பண்ணலாம், ஆதித்ய ரவிச்சந்திரன், எவ்வளோ பெரிய லெஜெண்டோட பேசுவேன். ஒரு காமெடி அவர் சாய்குமாரோட பேசுவேன் இருக்கலாம். இன்னும் தீரன் அதிகாரம் 3, அவர் பேர் என்ன, ஃபஸ்ட்டு படத்துலேயே அச்சு வினோத் சார். என்னன்னே தெரியல, அவர் படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல. நானும் தொடர்ந்து தொட்டுக்கிட்டே தான் வரேன் எல்லா ஆஃபீஸையும், உடலை. ஆனால் காலங்கள் மாற மேபி என்னுடைய சேலரி வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சேலரி வந்து கம்மியாயிடுச்சுன்னா பெரிய படத்தில் பிஸ்னஸில் போட மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து கம்மி சேலரி. தெலுங்கில் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கார், ஒரு 30 வருஷம் வளர்ந்தவர். அவர் சம்பளம் என்னை விட 20 படங்கன்னா அவர் தான் போடுவாங்க. மலையாளத்தில் ஒருத்தர் போடுவாங்க, ஹிந்தியில் ஒருத்தர் போடுவாங்க. இந்த மாதிரி பான் இண்டியாவாக பெரிய படத்தில் பார்ப்பாங்க. இப்போ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராஜடியாக இருந்துச்சு. என்னடா தமிழ் சினிமாவில் பேமெண்ட் அதிகமாக கேட்டால் கட் பண்ணிடுறாங்க, அப்புறம் மேனேஜர்கிட்ட சண்டை. என்ன சார் நான் நல்லா நடிக்கிறேன், நல்லா இருக்குது, ஒரு சீன் வந்தாலும் தேட்டரில் கிளாப் சொல்லி சம்பளம் கொடுத்தா அவர் நான் என்ன பண்ணுவேங்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பான் இண்டியா போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வருஷங்களுக்கு சேஷம் வினித் ஸ்ரீனிவாசன் இயற்கையாக வந்தது, நான் முயற்சி பண்ணலை. அது வந்து இப்போ நம்பர் 1 படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. மலையாளத்தில் எனக்கு தமிழுக்கு ஈக்குவலான ரசிகர்கள் இருக்காங்க. இதை போய் பார்த்தேன். வருஷங்களுக்கு சேஷம் ரிலீஸ் ஆகும் போது ட்ரெய்லர் வந்தாச்சு. ஆடியோ பல்ஸ் என்னென்னு
ஒரு தேட்டராக போய் கேரளாவில் ஒரு 20 தேட்டர் பார்த்தேன், 20 டிஸ்ட்ரிக்ட் சுற்றினேன். தமிழுக்கு ஈக்குவலாக இருக்குது ஆடியன்ஸு. அதே மாதிரி தெலுங்குல இருக்காங்க, தமிழில் 50% இருப்பாங்க, ஹிந்தியில் வந்துடுவாங்க. ஹிந்தியில் வந்து அது பான் இண்டியானால. ஸோ பான் இண்டியா பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ நடிகர்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா ஒரு நடிகர் யார் வந்து சக்ஸஸ் கிடைக்கணுமோ அதனால தான் இப்போ எனக்கு கொஞ்சம் பெரிய படங்கள் வரல. இப்போ விஜய் சார் படம்னா அவங்க பிஸ்னஸ் வேல்யூ பார்க்குறாங்க, அஜித் சார் படம்னா பிஸ்னஸ் வேல்யூ. அப்போ தான் நான் நினச்சேன் அச்சுவினு சார் நம்மளை போடலையே, என்ன காரணம்னா பிஸ்னஸ் வேல்யூ. அந்த ஒரு நாள் 2 நாள்லாம் போட்டுருவாங்க, பட் ஒரு நாள் 2 நாளில் கேரக்டர் நிற்காது. எவ்வளோ பெரிய சைரனில் ஜட்ஜு தான், அவ்வளோ பெரிய லெஜெண்டு கீர்த்தி சுரேஷ், அவர் சாரி அவங்க பேர் என்ன, ஜெயம் ரவி சார், 2 பேர் தான் நிற்கிறாங்க. நான் ஜட்ஜு தான், மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஓகே நான் லெஜெண்டுன்னு துட்டில். அப்போ 100 படம் நடித்து இன்கம் இல்லை, 0, ஒன்றும் வருமானம் இல்லை. 5 வருஷத்தில் பிஞ்சு போனால் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். அவ்வளோ 1 லட்ச ரூபா அவ்வளோதான் சினிமாவில். அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மாதம் 10,000 ரூபாயில் வச்சு நம்ம குடும்பம் ஓட்ட முடியுமா? ஸோ அதனால் இன்றைக்கி நான் தொழிலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் வைத்தறிச்சலாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா சம்பாதிக்கலாம் டெக்ஸ்டைலில், பட் அது போக புத்தி செய்ய மாட்டேங்குது. போகணும் பார்க்கணும், அதுக்குள்ளே சினிமா வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதே தான், எல்லாருக்கும் இதே தான். இந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கிற அதே சமயத்துல நடிகர் யோகி பாபு, கிங்ஸ்லி தவிர உங்களுடைய படங்கள் தான் அதிகமா தேட்டருக்கு வருது, தேட்டர்ல வர படங்கள்ல நீங்க அதிகமா இருக்கீங்க அப்படி சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கரண்ட்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல யோகி பாபு சாரோட ஒரு 10 படம் ரன்னிங்கில் இருக்கு. கிங்ஸ்லி ஸ்டாரோட காம்பினேஷன், அவங்க 2 பேரும் எல்லாமே லிமிட்டட் படங்கள் தான் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லா படங்களும் அவங்க ஓகே பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு அவர் ஹீரோ பண்ணுவார், இல்லாட்டி பெரிய ஹீரோக்களோட பண்ணிட்டு போடுவார். ஏன்னா அவருக்கு வந்து காம்படிஷன் வந்து இருந்தாலும் இன்றைக்கி அவர் ட்ரெண்டில் இருக்கார். அதே நேரத்தில் கிங்ஸ்லி எடுத்துக்கிட்டாலும் லிமிட்டட் படம் பண்ணுவார். இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபினான்ஷியலி சவுண்டு. இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலி சவுண்டு இல்லை. நான் வந்து பிஸ்னஸுக்கும் போகலை, எதுவுமே பண்ணலை, சேவிங்ஸும் இல்லை. ஒரு 15 ஆண்டு கால லாக்டவுனில் இருக்கேன். எவ்வளோ காலம்? 15 ஆண்டு கால லாக்டவுன். ஒரு 2 வருஷத்துலேயே தெருவுக்கு வந்துடுறோம். 15 வருஷம் லாக்டவுனில் இருக்கேன். இப்போ தான் சினிமா கொஞ்சம் அப்படியே அரவணைக்குது. இந்த நேரத்தில் நான் தொழிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், நானும் ஃபில்ட்ரு பண்ணுவேன். அப்போ சம்பளம் இவ்வளோ கொடுத்தா வர்றேன், இல்லாட்டா நான் போய் 2 காசு சம்பாதிக்கிறேன். எவ்வளோ காலத்துக்கு வாழ முடியும்? 15 வருஷம் லாக்டவுனில் யாராலையும் வாழ முடியாது. இந்த பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட 5 வருஷம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, வேறு 15 வருஷம் லாக்டவுன் சினிமாவுக்கு வந்தால் எல்லாருக்கும் இதுதான். இப்போ எனக்கு வந்து நான் சினிமா காலங்களில் வரும்போது 10 வருஷம் ஆல்ரெடி லாக்டவுன், 2 வருஷம் கொரோனா, 2 வருஷம் ஃப்ளட்டு, 2 வருஷம் மணி மானிட்டேஷன், இதெல்லாம் கொடுமைகள், சினிமாவுக்கு நேர்ந்த பகல் கொடுமை. இந்த இடத்துல அதை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்கள் இன்னைக்கு ஃபேமாக இருக்க விஷயங்கள் தெரியும், ஆனால் முன்னாடி ஒரு க்ரௌட் ஆர்டிஸ்டாக, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாலாம் நீங்கள் நிறைய படங்களில் நடிச்சு. ஆமாம் ஆமாம், அதான் சொல்கிறேன்னா இந்த 15 வருஷத்தில் கொரோனா, மணி டிமானிட்டேஷன், இதெல்லாம் சினிமாவுக்கு சாபக்கேடு. அடுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளட்டு, 2 புயல், ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு 2 மாதம், இதெல்லாம் சினிமா வந்து கலைச்சிட்டா குருவி கூட்டை கலைக்கிற மாதிரி. மற்ற இடத்துல சொல்லுவோம், அந்த குருவி கூட்டை கலைக்கிறதுங்கிறது சினிமாவுக்கு மட்டும்தான். ஏன்னா எல்லா துறையிலையும் 95% பணக்காரன் இருப்பான், 5% தான் இல்லை ஏழைகள் இருப்பான். சினிமாவில் வந்து 95% ஏழைகள் தான். அன்றாடம் வாழ்ந்தாதான் சினிமாவில் ஜீரணிக்க முடியும். அப்படி உள்ள ஒரு குருவி கூட்டை, அதாவது குருவி கூடுங்கிறது கரெக்டான பேர். ஒரு குருவி கூட்டை ஒரு சின்ன கல் எடுத்து கலைச்சிட்டோம்னா மறுபடியும் குருவி கூடாக இருக்கட்டும், தேன் கூடாக இருக்கட்டும், மறுபடியும் அது சேர்றதுக்கு பல ஆண்டுகளான உழைப்பு போடணும். அதனால் அந்த 10 வருஷம் சினிமா பட்ட கஷ்டம் திருப்பி எந்திரிக்கிறதுக்கு இன்னொரு 20 ஆண்டு காலங்கள் ஆகும். அன்லஸ், அதாவது ஹீரோக்கள் மனசு வைக்கணும் வித் டைரக்டர் சப்போர்ட்டோட, மேபி அதில் 5 ஆண்டுகளில் முன்னேறலாம். பட் நீங்கள் கேட்ட கேள்வி என்னது, அந்த பணம் கரண்ட்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ், கரண்ட்ல இப்போ வந்து அதான், அது கரண்ட்ல இருக்க ப்ராஜெக்ட் யோகி பாபு நம்பர் 1, நம்பர் 2 கிங்ஸ்லி வச்சுக்கலாம். நான் 2 பேருமே யூத்து, நானும் யூத், அவங்களோட தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் நடித்த படங்களில் அந்த த்ரௌட்டாக வர்றது கொஞ்சம் கம்மி.
2 நாள் 3 நாள் 1 நாள் 2 நாள் 2 நாள் 3 நாளுங்கும் போது அதில் 1 நாள் புட்டாச்சு 2 நாள் கட் ஆகும்போது லென்த்தியாக இல்லை. ஒரு 20 படம் லென்த்தியாக இருந்தால் நானும் டேக் ஆஃப் ஆகியிருப்பேன். பட் அது இல்லத்தினால எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் லேட் ஆகுது. அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 15 படம் சசி சார் படம் இவ்வளோ பெரிய படம் ஒரு நாள் கூப்பிட்டா எப்படி பண்ணுறது? பெரிய பெரிய லெஜெண்டுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. பேமெண்ட்டும் கம்மி, ஒரு நாள் அதில் என்னத்தை போய் சர்வீஸ் பண்ணுறது? அழகாக போய் நான் டெக்ஸ்டைலில் தொழில் சம்பாதிச்சுட்டு போயிடலாம்ல. எவ்வளோ காலத்துக்கு லாக்டவுனில் வாழ்கிறது? லாக்டவுன் முடிஞ்சே 3 வருஷம் ஆச்சு. ஆனால் சினிமாக்காரர்களுக்கு நடிகர்களுக்கு எல்லாம் ஒரு செட் அசிஸ்டன்ட் கூட 40 நாள் வேலை கிடைக்கும். சினிமாவில் உழைக்கிறாரு, ஜீவனாம்சம் பண்ண முடியும். ஒரு என்ன செட்டு எல்லாருக்கும் அதுதான் 23 டிபார்ட்மெண்ட். இந்த நடிகர் டிபார்ட்மெண்ட் 40 நாள் நடித்தா தான் சோறு திங்க முடியும். 40 நாள் வேணாம், ஒரு 10 நாள் 20 நாள் 10 நாள் அந்த மாதிரி வந்து உருவானால் தான் பண்ண முடியும். அதில் வேறு யூடியூப்பு, அதில் வேறு இது நிறைய கச்சமச்சான ஆகிப்போச்சு இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.